அத்தனை பேரையும் பார்க்கும் பொழுது என் உள்ளம் ரொம்ப மென்மையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு அசல் எம்ஜிஆர நான் பாடி 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 ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு பெருமை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப பாருங்க, நான் ஒரு காலத்துல சாதனை பண்றதுக்கு தியாகராஜ பாகவதர் பாட்டை எப்படி பாடினால் அது மாதிரி பாட முடியும் என்கிறதை முயற்சி செய்து 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 அதே மாதிரி பாடி பெயர் வாங்கினேன். இன்னைக்கு அசல் எம்ஜிஆர் மறுபடியும் மறுபிறவி எடுத்துக்கிட்டு வந்திருக்கார். அதைத்தான் நான் சொல்கிறேன். அந்த பாட்டை பாடும்போது, ஜீவன் பாட்டை பாடும்போது இந்த ப்ரொஃபைல்ல அசல் எம்ஜிஆர் வந்து அப்படியே ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. அதை அப்படியே பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் தான் எம்ஜிஆருக்கு பாடிக்கிட்டு இருக்கேன்னா நம்ம பையன் கூட அப்படி பாடுறானே அப்படின்னு ரொம்ப பெருமையா இருந்தது எனக்கு. இது வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த தியேட்டர் போட்டாச்சுன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் எவ்வளவு கூட்டம் இருக்கு அத்தனை கூட்டமும் வரும். அந்த கூட்டங்கள்லாம் பார்த்து இவரை பார்த்து 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 சட்டம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இவர் ரசிப்பார். அவ்வளவு பெருமை இவருக்கு வரும். எப்படி நான் கஷ்டப்பட்டு பாகவதர் பாட்டை பாடுறதுக்கு அதே மாதிரி பாடி காட்டிக்கணும், அதே மாதிரி இவர் நடிக்கிறதை இவரை பார்த்து பார்த்து அசல் எம்ஜிஆரே இருக்கார் இருக்கிறது உருவப்பட்டார் பாருங்க. அதுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எத்தனை போஸ்கள் கொடுக்கிறாரு, என்ன இந்த போஸ்டர் இதெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு வர்றாரு. இது ரொம்ப பெருமையா இருக்கு. இவருக்கு பெருமையை தியேட்டர்ல மக்களோட கேட்டு உட்கார்ந்து பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு வருது. அந்த மக்கள் கொண்டாடுறது அது டைலாக் இதற்கு டைலாக் கூட பாட்டு தான் போட்டிருக்கோம். பாட்டை கேட்டோம், காட்சிகளை கேட்டோம். இவர் டைலாக் பேசி அது மக்கள் நெஞ்சை தொடுப்படியான ஒரு டைலாக்கள் எல்லாம் வரும்போது அந்த திசை கைத்தட்டல் எல்லாம் வரும். அதையெல்லாம் என்ஜாய் பண்ணணும். இப்ப இருந்து எனக்கு ஆசை. முதல் விஷயம் பார்க்கணும் ஆசை. ஏன்னா மக்கள் பாராட்டுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அதுலயும் அவர் எல்லா மனத்திலையும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் அவர் மனசுல அப்படியே இருக்காரு. அவர்களுக்கு எப்படி இருக்கும், மறுபடியும் எம்ஜிஆர் மறுபடியும் இந்த அவதாரத்துல நம்ம நாமக்கல் எம்ஜிஆர், சாதாரண எம்ஜிஆர் இல்ல, நாமக்கல் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார். பாத்தீங்களா நீங்க எவ்வளவு பொதுவோட எவ்வளவு சக்தியோட இருக்கார். அந்த மாதிரி சக்தி எல்லாம் தயார் பண்ணிட்டு அந்த தெய்வத்தை நம்பி ஒரு இவ்வளவு பெரிய ஒரு நடிகர் ஆகி இருக்கிறார். எல்லாவர் மனசுமே இவர் புரிஞ்சுட்டார். எனவே என்றைக்கும் நெய்த ஆய்வோடு இருந்து எல்லார் மனசையும் புரிந்து எம்ஜிஆர் இருக்கின்றார் எல்லோரும் சொல்லக்கூடியாக வாழ்த்து பெற வேண்டும். வாழ்த்து இதோட நான்